டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் ஓப்பன் பண்ணிட்டுருங்களா? ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் எப்படி வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். எப்படி கொஷின்ஸ் இருக்க போகுது, எப்படி இருந்தது, அண்ட் இனி எப்படி வந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா வந்து லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன். இன்னும் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு டவுட்ஸுமே நான் வீடியோ கொடுக்குறேன். ஸோ காவலர் தேர்வு 2026 நீங்கள் பிசி எஸ்ஐ 2 எக்ஸாமுக்குமே படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஸ்டடி பிளான் இது. நான் பிசிக்கு மட்டும் படிக்க போகிறேன் சார் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னொரு பிளானை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன். இந்த பிளான் முழுக்க அண்ட் பிசி அண்ட் எஸ்ஐ 2 கம்பைன் பண்ணி படிக்கிறவங்க, இல்லை எஸ்ஐக்கு மட்டும் படிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கான ஒரு பிளான் தான். ஒரு 5 months ஸ்டடி பிளான் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான பிளான் தான் இது. உங்களுடைய காக்கி கனவை நனவாக்க உங்களுக்கான டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் 2026 காக்கி சட்டை டெஸ்ட் பேட்சோட ஒரு பிளான் டீடைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ எப்படி இதை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகே, அண்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 35 தேர்வுகள் டாபிக் வைஸ் நம்ம வந்து பிரித்து கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு முழு மாதிரி தேர்வுகள், சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு நம்பர்ஸ்க்காக வந்து இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம், ஒரு 5 டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது எல்லாமே கவர் பண்ணுறது கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டடி பிளானு நம்ம வந்து கவர் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எப்படி போக போகுது, நான் சொன்ன மாதிரி அந்த 35 டெஸ்ட் அப்படிங்கிறது யூனிட் டெஸ்ட்டாக இருக்க போகுது. அதாவது ஒவ்வொரு பாடத்துலையும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக எடுத்து கொடுத்து அதுலேருந்து நம்ம வந்து படிக்க சொல்ல போகிறோம். இந்த லெசன் படிங்க, அடுத்து இந்த லெசன் படிங்க அப்படிங்கிறது அதுலேருந்து டெஸ்ட் கொடுக்க போகிறோம், சரிங்களா? அப்புறம் திருப்புதல் தேர்வு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 month படிச்சிருக்கீங்க அப்படின்னா 1 monthக்கு ஒரு டைமாவது ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். ஏன்னா திருப்பி பார்த்தா மறந்துடும், செகண்ட் மந்த் பார்த்தா ஃபர்ஸ்ட் மந்த் படிச்சது மறந்துடும். அதனால் ரிவிஷன் அப்படிங்கிறது முக்கியம். அந்த ரிவிஷனையும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ குறிப்பிட்ட டைம் பீரியட்ல, அதாவது ஒவ்வொரு மாத இடைவெளியிலுமே நம்ம ரிவிஷன் பண்ணுவோம். டெஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 டெஸ்ட் முடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இடையில கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபர்ஸ்ட் வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே படித்து முடிச்சிட்டிங்க. இந்த 4th டே டெஸ்ட் எழுதுவீங்க, ஓகேவா? மறுபடியும் 5, 6, 7 இந்த டைம் பீரியடில் படிக்கிறது 8th டே டெஸ்ட் எழுதுவீங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நடுவில் ஒரு டே கேப் இருக்கும். டெஸ்ட் எழுதுகிற அன்னைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க? ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா டெஸ்ட்டுக்கு? அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour, 4 hours வச்சுக்கோங்க. ரிமைனிங் 4 hours உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய பிளான் தான். நீங்கள் 10 மணி நேரம் படிங்க, 12 மணி நேரம் படிங்க. பட் நான் வந்து இந்த டேவையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அனலைஸ் பண்ணி நோட் பண்ணிட்டீங்களா? மிஸ் பண்ணதை என்னன்னு செக் பண்ணிட்டீங்களா? ஓகே, அடுத்த டெஸ்ட்டுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் போகும். அடுத்து 9, 10, 11 முடிஞ்சதுக்கப்புறம் 12th அன்னைக்கு இன்னொரு டெஸ்ட். அப்போது நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 days கேப் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கு 3-3.5 நாள் சொல்லலாம், சரிங்களா? கேப் இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து அந்த டெஸ்ட்டுக்கு படிக்கிற அளவுக்கு தான் நான் போர்ஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி யூனிட் டெஸ்ட் முடிச்சிங்க, திருப்புதல் முடிச்சிங்க, அப்புறம் தான் நம்ம முழு மாதிரிக்கு வரப்போகிறோம், சரிங்களா? ஏன்னா நமக்கு பெரிய கேப் இருக்குது. ஸோ முடிச்சதுக்கப்புறம் சார் ஒரு நீங்கள் ஒரு 4, 5, 6 monthsக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ள நிறைய ரிவிஷன் டெஸ்ட் தான். அந்த கூடுதல் தேர்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் நம்ம பேசிக்காக ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி படிக்க போகிறது தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஜிகே, ஜிஎஸ், தமிழ், இங்கிலீஷ் என்ன படிக்கணும், அண்ட் ஹையர் ஸ்டடீஸ் என்ன படிக்கணும், இதெல்லாம் படித்து ஒரு ஆர்டரில் இப்படி ஸ்டார்ட் பண்ணி 6th-லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 12th வரைக்கும் முடிச்சுட்டு ஸோ மாதிரி தேர்வுக்கு நம்ம போக போகிறோம், சரிங்களா? ஸோ அதில் உங்களுக்கு முதன்மை தேர்வுகளாக நம்ம வந்து ஒரு 35 தேர்வுகள், முழு மாதிரி தேர்வுகள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா? இந்த டெஸ்ட்டு மட்டுமே ஒரு 5000+. ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 140 கொஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நடுவில் ரிவிஷன் டெஸ்ட் ஒவ்வொரு 4 தேர்வுக்கும் ஒவ்வொரு 7 தேர்வுக்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், சரிங்களா? நடுவுலையே, சரிங்களா? ஒவ்வொரு மாதமும். ஓகே, அதன் பிறகு அதுதான் சொல்கிறேன், இந்த கூடுதல் தேர்வுகள் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கக்கூடிய வளங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, ஸ்பெஷல் டெஸ்ட்டாக வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதா இருக்கட்டும், தமிழுக்கான தகுதி தேர்வுக்கு தனியாக தேர்வுகளாக இருக்கட்டும், பொது அறிவுக்கான தேர்வுகளாக இருக்கட்டும், ரீசனிங் ஆப்டிடியூட், சைக்காலஜிக்கான தேர்வுகளாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ்க்கான தேர்வுகளாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே தனியாக ஸ்பெஷல் டெஸ்ட்டாகவும் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் இது எல்லாமே, சரியா? ஸோ அந்த டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து எழுதிக்க முடியும், எனி டைம் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி சப்ஜெக்ட் ரிவிஷன், சரிங்களா? சப்ஜெக்ட் ரிவிஷன்னா நம்ம இந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஓகே ரெகுலராக யூனிட் டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு இது படிங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு வரலாறு, புவியியல், அரசியல், பொருளாதாரம், அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றிலையும் தேர்வுகள் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி 6 to 10th நல்லா கவர் பண்ணுற மாதிரி எகைன் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு முன்னாடி, ஓகேங்களா? 6th தனியாக, வரலாறுனா வரலாறு 6th, 7th, 8th, 9th, 10th அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் இருக்க போகுது.
புவியியல்னா அது தனியாக 6th 7th 8th 9th 10th டெஸ்ட் இருக்க போகுது. அரசியல் பொருளாதாரம் தனியாக 6th 7th 8th 9th 10th அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஆனால் நம்ம முன்னாடி சொல்லக்கூடிய இந்த தேர்வுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன டாபிக் உங்களை செலக்ட் பண்ணி கொடுக்கணும், அந்த டாபிக் அந்த யூனிட் அந்த லெசனை நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அது என்ன டெஸ்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டெஸ்ட் தான் இந்த மாதிரி இருக்கும். சரியா? ரைட். ஸோ இதை வந்து ஒரு பேட்ச் கம்ப்ளீட் பேட்சாக வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்ச்க்கான ஃபீஸ் எவ்வளோ இப்போ சொல்லியிருக்கோம் அப்படின்னா 1100 ஒன் டைம் ஃபீஸ் தான். ஓகே, ஒன் டைம் இப்போ இது தமிழ் மீடியத்துக்கான பேட்சாக நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஒன் டைம் ஃபீஸ். டெஸ்ட் மட்டும் போதும் சார், இதில் வந்து உங்களுக்கு பிளான் இருக்க போகுது, படிக்கிறதுக்கு என்னங்கிறத சொல்லியிருக்க போகிறோம். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா தேவைப்படக்கூடிய ஸ்டடி பிடிஎஃப் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து உளவியல் தெரியாது, சைக்காலஜி தெரியாது படிக்கணும், மேக்ஸ் தெரியாது படிக்கணும், சில இதெல்லாம் எனக்கு வந்து கிளாஸாக டீச் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படிங்கிற வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதுக்கான ஃபீஸு வீடியோ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ரெண்டும் கம்பைண்டாக வரக்கூடிய ஃபீஸு 2499. இது ரெண்டுமே இப்போ ஆஃபர் ஃபீஸில் மட்டும்தான் இதை நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த பேட்ச் அண்ட் ஒன் டைம் ஃபீஸ் தான், 1 இயர்க்கான வேலிடிட்டி. நெக்ஸ்ட்டு எஸ்ஐ எக்ஸாம்ஸ் வர வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிசி எஸ்ஐனா ரெண்டுமே தாராளமாக இந்த பேட்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் இது, ஜிபே நம்பர் இது, ஜிபேக்கு மட்டும்தான் இந்த நம்பர். ஓகேங்களா? உங்களோட அட்மிஷன் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே இந்த நம்பருக்கு மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஃபீஸை இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும், நான் அது பின்னாடி சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எப்படி பண்ணணுங்கிறது. ஸோ விதிமுறைகள், ஓகே, ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்டடி பிளான் ஒன்று இருக்குது, அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நான் சிம்பிளாக சொல்கிறது ஒன்றே ஒன்று, நீங்கள் எந்த யூனிட்டையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன் இந்த யூனிட் படிக்கணும்னா படிங்க, இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், வேறு படிச்சுக்கலாம், இந்த ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கு படிக்கலாம், செகண்ட் டெஸ்ட் ஜம்ப் பண்ணி போய் படிக்கலாம், தேர்ட் டெஸ்ட் போய் படிக்கலாம் அப்படின்ட்டு இல்லாமல் ஆர்டராகவே படிச்சுட்டு வாங்க. எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. டைம் மேனேஜ்மெண்ட், டெஸ்ட் இந்த இன்னைக்கு டேட் வந்து சொல்லியிருக்காங்களா, 26ஆம் தேதி சொல்லியிருக்காங்க, 28ஆம் தேதி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த டேட்டில் எழுதுறதுக்கு அந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த டெஸ்ட் அன்னைக்கு வந்து ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கு இன்னும் கூடுதலாக டைம் ஆகும், அடுத்த டெஸ்ட்டு ஸ்கிப் ஆகும். அப்படி அப்படியே ஸ்கிப் ஆகி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு 2 நாள் எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம், இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒன்ஸ் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஸ்கிப் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு டிசிப்ளின், ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல மிஸ் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். டிசிப்ளினாக உங்களுடைய ஸ்டடி பிளான் டைம் மேனேஜ்மெண்ட்டாக பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சம் சீரியஸாக படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நான் சொல்லிடுறேன். ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட்டில் காலில் நீங்கள் கேட்கலாம். உங்கள் டவுட்ஸ் எதாக இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க பேட்சில் இருக்கிறவங்க. சரியா? ஸோ அதே மாதிரி சரி, ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே, டைம் எடுத்துக்கோங்க. ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்கன்னா கூட அது ஃபெயிலியர் ஆகிடுச்சா, ஏன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணுவாங்க, ஏன் அது எதனால் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அடுத்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் அந்த மாதிரி தான். சரியா? ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், ஏன் மார்க் வரல, இல்லை நம்ம படித்தோமே ஏன் வந்து சரியாக இங்கே வந்து ஆன்சர் பண்ணலை, இந்த மாதிரியான விஷயங்களை நோட் பண்ணுங்க. சரியா? ஒரு மிஸ்டேக் நோட்டு மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. சரியா? அதில் நாம் இந்த டெஸ்ட்டில் இதை தப்பு பண்ணோம், இல்லை இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணோம், இல்லை கால்குலேஷனை மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஸ்பீடாக அவசரத்தில் மாற்றி வேறு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டோம், இந்த மாதிரி என்ன மிஸ்டேக்னால இதுக்கு தப்பு ஆச்சு எனக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி, இல்லை அதில் வந்து எனக்கு தெரியல, ஒருவேளை இந்த கான்செப்டை நான் படிக்கலையா, இல்லை இந்த கேள்வி எங்கே இருந்துச்சுன்னு தெரியல, புரியல, நாம் இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது என்னங்கிறத அனலைஸ் பண்ணி நோட் பண்ணி அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதெல்லாம் ரிப்பீட் பண்ணாமல் குறைச்சிட்டே வந்தீங்கன்னாவே போதும், உங்களோட ப்ராக்ரஸ் இம்ப்ரூவ் ஆகும். சரியா? ரைட். அடுத்து ப்ராக்ரஸ் ட்ராக்கர். சரி, டெஸ்ட் முடிஞ்சது உங்களுடைய மார்க்கு ரேங்க்கு எப்படி நம்ம வாங்கியிருக்கோம், என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இந்த டெஸ்ட்டுக்கு ஒரு 100 கொஸ்டின் கொடுத்துருக்கோமா, ஓகே 90 தான் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க, ஓகே நம்ம ஒரு 85 எடுத்திருக்கோம், நம்மளும் நல்லா தான் படிச்சிருக்கோம், ஓகேவா அப்படிங்கிற ஒரு ப்ராக்ரஸ் இருக்குது. ஸோ அடுத்த டெஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எப்படி நம்ம வந்து பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல பாதிக்கப்பட்ட பகுதி, இந்த மாதிரி அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதுங்க. சரியா? இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். சரிங்களா? இது இவ்வளோதான் ரூல், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் தான் எழுதணும், 2 டைம் தான் எழுதணும், லிமிட்லாம் கிடையாது. நீங்கள் நிறைய வாட்டி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திரும்ப இந்த டைம் பீரியடுக்குள்ளே இதில் இருக்கக்கூடிய கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஆகும், உங்கள் மைண்டில் இருக்கும், கேள்வி பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும். பட் நான் வந்து ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பேன். அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் அந்த டெஸ்ட்டை அப்ரோச் பண்ணி என்ன ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதில் தான் உங்களோட ரேங்க் இருக்குது. ஒரு 100 பேர் எழுதுறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஃபஸ்ட் ரேங்காக செகண்ட் ரேங்காங்கிற ஒரு இது. ஸோ
ஒரு 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 போட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஒரு காம்படிஷன் மாதிரி நீங்களே உங்களுக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இல்லை நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன், ஓகே அடுத்த டெஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தால் ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் இந்த இடத்துல இருந்து கிரியேட் பண்ணுறோம். சரிங்களா? மார்க் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், மார்க் கம்மியாயிடுச்சே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே எனக்கு மார்க் வரல என்ன பண்ணுறது அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் அடுத்தது டெஸ்ட்டை கண்டினியூவாக எழுதுங்க. உடனே மார்க் வரலன்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஓகேங்களா? ஸோ தொடர்ச்சியாக தேர்வுகள் எழுதுங்க, எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி நடுவில் வந்து ரிவிஷன் டெஸ்ட் வரும், மிட் ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஒரு ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்க, இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு அடுத்து இப்போ சொல்லியிருக்கேன்னா 1 மந்த் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் 1லேருந்து ஒரு 7 டெஸ்ட் வரைக்கும் என்ன படிச்சீங்களோ அதில் டெஸ்ட் இருக்கும். ப்ளஸ் அது கூட என்ன ஆட் பண்ணியிருப்பேன்னா ஜிகேவை ஆட் பண்ணியிருப்பேன். ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி இம்பார்ட்டண்டான போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ செகண்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில டாபிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஓகே, தேர்ட் டெஸ்ட் அதே மாதிரி பெரியது நீளமானது இதுக்கெல்லாம் நான் வந்து ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துருவேன். சரிங்களா? இந்த பிடிஎஃப் வச்சு நீங்கள் படிச்சுட்டு எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ விருதுகள் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நான் வந்து கொடுத்துருப்பேன். அதே மாதிரி 4வது ரிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்து எங்கெல்லாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோமோ அந்தந்த போர்ஷன் ஆட் பண்ணுறேன். இன்னும் சில விஷயங்கள் எனக்கு தோணுது பின்னாடி அப்படின்னா அதையும் ஆட் பண்ணி உங்களை டெஸ்ட்டுக்கு முன்னாடி நான் கொடுத்துருவேன். நீங்கள் அதுவும் சேர்த்து படிச்சுக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபவுண்டேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு பிளான் டீட்டெயில்ஸ் தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்குற மாதிரி ஒரு கம்ப்ளீட் பிளான். ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, என்ன போர்ஷனை படிக்கணும் அப்படிங்கிற இந்த பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது என்னோட ப்ரெசன்டேஷனுக்காக. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? உளவியல் இருக்க போது, கணிதம் இருக்க போது, அறிவியல், சமூக அறிவியல் இந்த மாதிரி போர்ஷன் ஒரு டெஸ்ட். செகண்ட் டெஸ்ட் அதே மாதிரி வேதியியல், வரலாறு. சயின்ஸில் பார்த்தோம், இங்கே பயாலஜி இருக்கா, இங்கே வேதியியல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்பியல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கலந்து வரும். சரிங்களா? இங்கே வந்து பாலிட்டியை படிச்சிருக்கோமா, வரலாறு படிச்சிருக்கோம், அடுத்து புவியியல் படிச்சிருக்கோம். இந்த மாதிரி இருக்கும். இது ரெண்டும் காமனாக படிச்சுட்டு வருவோம். ஃபஸ்ட்டு உளவியல், கணிதம். சரிங்களா? அடுத்ததில் பார்த்தீங்கன்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும், மாறி வந்திருக்கும். அடுத்து 4வது டெஸ்ட் பாருங்கள், உயிரியல் படித்தோம், மறுபடியும் இயற்பியல், வேதியியல் இப்படி கலந்து படிப்போம். அதே மாதிரி அரசியலமைப்பு, புவியியல், வரலாறு. சரிங்களா? சரி, சார் எக்கனாமிக்ஸ் இல்லையா சார் நீங்கள் கேட்கலாம். எக்கனாமிக்ஸ் பெருசாக 6லேருந்து 10th வரைக்கும் ஒன்றும் இருக்காது. சரிங்களா? கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம், அடுத்த டெஸ்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் 7 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்ன பண்ணியிருப்போம், அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு அடுத்த டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரிவிஷன் டெஸ்ட் ரொம்ப கம்மியான டைம், ஒரு 2 days டைம் கொடுத்துருப்பேன், ரிவிஷன் எழுதுற மாதிரி வச்சிருப்பேன். சரிங்களா? ஓகே, அது கூட ஸ்ட்ராட்டஜிக்கு நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து வழக்கம் போது மறுபடியும் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி டெஸ்ட் 9, 10 போவீங்க. ஸோ இங்கேயும் வந்து இங்கே இருக்கக்கூடிய டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும். இப்போ உள்ளாட்சி அமைப்புகள்னு படித்தா, ஸோ இன்னொரு விஷயம், உள்ளாட்சி அமைப்புகள் படித்தா அது 6th, 9th, 11th இருந்தால் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஐரோப்பியர் வருகை இருந்தால் ஸோ அது எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணி படிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பிளானில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? பாறைக்குளம், வளிமண்டலம். ஸோ மின்னியெல்லாம் பாருங்கள், சயின்ஸ் அப்படி கொடுத்துருங்க. 6th-லேருந்து 10th வரைக்கும் மின்னியெல்லாம் படித்து முடியுங்க. ஒளினா ஒளியை படித்து முடியுங்க. அணு அமைப்புனா கெமிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் வந்து அது ஃபுல்லாக படித்து முடியுங்க. ஓகே, உயிரியல்லாம் நோய்கள் சம்மந்தமான லெசன்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ ஒளியெல்லாம் பாருங்கள் 7th-லேருந்து இருக்கும், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கை நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், பிரிச்சிருப்பேன். நம்மை சுற்றி நிகழ மாற்றங்கள் ஃபுல்லாக இருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ ஒளியியல் 8th, 9th, 10th. ஓகே, இந்த மாதிரி போகும். ஸோ அடுத்து 14 டெஸ்ட் முடிஞ்சது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் வந்துட்டோம். செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் வந்தாச்சு. ஸோ அது கூட வந்து சில ஸ்ட்ராட்டஜிக்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டெஸ்ட் படிக்கும் போதும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாபிக் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இதையும் கவர் பண்ணலாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் வந்து ரீசனிங், மேக்ஸ் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் எல்லாமே முடிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு 10-11 டெஸ்ட்லேயே முடிச்சிருப்போம். அதனால் அடுத்து நான் என்ன பண்ணியிருப்பேன், இங்கிலீஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், தமிழையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்னலாம் படிக்கணும், தமிழில் ஃபுல்லாக படிக்கணும், இங்கிலீஷில் என்ன டாபிக் படிக்கணும். சரிங்களா? அந்த டாப்பிக்கே கொடுத்துருப்பேன். இதுக்கு பிடிஎஃப் தருவேன். அடிஷ்னலாக டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் சரி இதுக்கு நான் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா ஆட், ஏன்னா இங்கிலீஷ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வேணாலும் நான் இதுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். அதை பார்த்து நோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே,
ரைட், அது ஒரு விஷயம் என் சைடில் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் தமிழ்லையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி தான் போகும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட், ஸோ ஹை லெவலில் 11th ஸ்டாண்டர்ட் வரதெல்லாம் படிக்கிறதுக்கு லெசன் தான் கொடுத்துருப்பேன். நான் ஃபுல்லாக 11th படிங்க நீங்கள்லாம் ஸ்டார்டிங்கில், புரியுதுங்களா? ஸோ அணுக்கரு இயற்பியல் பாய்மங்கள்லாம் இது மட்டும் படிங்க, டென்ஸ் இது மட்டும் படிங்க, 8ஆம் வகுப்பு தமிழ்லாம் இதை மட்டும் படிங்க. ஓகே, என்ன லெசன் கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி அந்த லெசன் மட்டும் படிக்க போகிறீங்க. ஸோ இப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே, மறுபடியும் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு வரும். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே போர்ஷன் என்ன இருக்கும் அது இருக்க போகுது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த பிளான் உங்களுக்கு யூஸ் பண்ண நினைக்கிறேன். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நான் சொன்ன மாதிரி 140 கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அதே பேட்டர்னில் தான் ஃபாலோ ஆக போகுது. ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் இதே மாதிரி போர்ஷன் தான். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்துருக்கேன். டெஸ்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வந்துடும். நம்ம 6லேருந்து அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 10th வந்தாச்சா, ரைட், முடிக்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிட் ரிவிஷன் டெஸ்ட் 3. ஸோ அதில் சில விஷயங்கள் நம்ம வந்து படிக்க சொல்லியிருக்கோம், ரிவிஷன் டெஸ்ட். ஸோ அடுத்து இதே மாதிரி டெஸ்ட் 29, 30, 31, 32. ஸோ 11th வந்தாச்சு. சரிங்களா? 11th படிச்சிருப்போம். பாக்ஸு, புக் பேங்க்கு, சரிங்களா, ஹிஸ்ட்ரி படிப்போம். எல்லாத்துலேயுமே வந்து 11th 12th படிப்போமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது, பிளானில் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ், புக் பேங்க், பாக்ஸ் கொஷின்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே இறுதி ரிவிஷனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக போக 11th 12th இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வர மாதிரி நான் நிறைய டெஸ்ட் கொடுத்துருப்பேன். ஜிகேக்குன்னு தனியாக ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாத்தையும் ஜிகே ஸ்பெஷலாக வந்து ஒரு டெஸ்ட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 11th 12th போர்ஷன். ஸோ இப்போ நான் லாஸ்ட்டாக ஷோ பண்ணது 29லேருந்து 34 வரைக்கும். ஸோ இது எல்லாமே இந்த போர்ஷன் வந்து கவர் பண்ணியிருப்போம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போகிறோம். சரிங்களா? எடுத்த உடனே நான் அங்கே போவோம் அப்படின்னு சொல்லலை, பேசிக்லேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வாங்க அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? ஒவ்வொரு அடி எடுத்து வைங்க. சரிங்களா? நமக்கு வந்து ஒரு 100 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சா போதும். அடுத்த ஸ்டெப் நமக்கு ஈஸியாக மூவ் ஆக போகுது. சரிங்களா? முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம். சரிங்களா? நம்ம நைட் எவ்வளவோ ட்ராவல் பண்ணுறோம். ஓகே, நம்ம 100 கிலோமீட்டர் போகணும்னா 100 கிலோமீட்டருக்குமா வெளிச்சம் இருக்கணும்னு ஆசைப்படணும், தேவையில்லை. அடுத்த ஸ்டெப்புக்கு வெளிச்சம் இருந்தால் போதும். ஒரு மெழுகுவர்த்தி கையில் இருந்தால் கூட போதும். நமக்கு அடுத்த ஸ்டெப் எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சால் போதும். நம்ம அடுத்த அடி வச்சதுக்கப்புறம் அடுத்த அடியை நம்மளால் வச்சு நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்க முடியும். சரிங்களா? சிம்பிளான விஷயம் இதுதான். நமக்கு தேவை அடுத்த அடிக்கான இடம் தான். சரிங்களா? ஒரு பைக்கில் போகிறீங்க அப்படின்னாலும் அடுத்த ஒரு 10 மீட்டருக்கான வெளிச்சம் இருந்தால் போதும் உங்களுக்கு. ஸோ உங்களால் வந்து எவ்வளோ தூரம்னாலையும் கடக்க முடியும். ஸோ அதை மட்டும் எய்ம் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் போகணுமே, நம்மளால் எப்படி போக முடியும், இவ்வளோ இருட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். நமக்கு தேவையான அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் தெரிஞ்சு அந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க. ஸோ நீங்கள் இங்கே வருவீங்க. ரைட். ஸோ ஜிகே ஸ்பெஷல் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கடைசியில் வர்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முழு மாதிரி தேர்வுகள். சரிங்களா? ஸோ உண்மையான தேர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நான் உங்களுக்கு இது டைம்லாம் இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் டைம் லைன் போட்டிருப்பேன். இந்த கடைசி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 22 வரைக்கும் வருதா, ரைட்? 22 அடுத்து 26 இருக்குது. ஜூலை மந்தோட முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம்லாம் ரிவிஷன் தான். ஸோ ஃபுல் மாடல் டெஸ்ட் ரிவிஷன் எடுத்து பார்த்துக்கலாம். அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள்னால் ஒரு 2 மாதத்துக்கு சேர்த்து ஒரு டெஸ்ட்டு. சரிங்களா? ஜனவரி பிப்ரவரி படிக்கிறீங்க ஒரு டெஸ்ட், மார்ச் ஏப்ரல் படிக்கிறீங்க ஒரு டெஸ்ட். இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணி டெஸ்ட் தனியாகவும் கொடுத்துருவேன். ஜிகே டாபிக்ஸ் தனித்தனியாக பிரித்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இது எக்ஸ்ட்ரா டெஸ்ட். நான் முதல்ல எக்ஸ்ட்ரா டெஸ்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தமிழ் தகுதி தேர்வுக்கான டெஸ்ட்டாக இருக்கட்டும், பொது அறிவு தேர்வுக்கான டெஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டெஸ்ட்டை பற்றி மென்ஷன் பண்ணுறது. இது வரலாறு, புவியியல், அறிவியல் ஒவ்வொன்றுக்கும் 5 டெஸ்ட்டு. இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் கொடுக்கக்கூடிய இந்த டெஸ்ட் இதே கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 40-50 டெஸ்ட் கிட்ட வரும். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அது வேணுமா, ஸோ அது பேஸ்டு டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்பர்ஸ் ஆட் ஆகலாம் இன்னும். சரிங்களா? இப்போதைக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இதில் இன்னும் அதிகமாக தான் ஆகும். சரிங்களா? டோன்ட் வரி. ஸோ இப்படி எல்லா போர்ஷனுமே கவர் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, உளவியல், தமிழ், ஆங்கிலம், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள், ஸோ எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டான ஒரு கவரேஜ் இருக்குது. இப்போ பிளான் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் ரெடியா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ உங்களுடைய பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? ரைட். ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்சாக தான் இது கொண்டு போக போகிறோம். ஒரு பெய்ட் பேட்சாக ஒரு குரூப்பாக தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ டிசிப்ளின்டாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணுங்கிறத ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பித்தா போதும். சரிங்களா? ரைட். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா 8681
859181. இந்த ஒரு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அட்மிஷனுக்கான நம்பர். ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லை கியூஆர் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும் பே பண்ணுங்கள், வேறு எதுக்கும் பே பண்ணாதீங்க. இந்த நம்பருக்கே பே பண்ணலாமா சார்? வேண்டாம். இது நம்பர் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கான நம்பர். காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு பே பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் நம்பரோ ஜிபேவோ உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் வீடியோ கிளாஸ் பேட்ச் வேணுமா, டெஸ்ட் பேட்ச் வேணுமான்னு டிசைட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டை பண்ணுறீங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க, அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இவ்வளோதான் விஷயம். காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் தருவாங்க. இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஃபீடு எப்பயுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராம் குரூப் இருக்குது, டெலிகிராம் குரூப்பில் அப்டேட்ஸ் கொடுப்பேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுட்ஸ் இருந்தால் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபீஸ் டீட்டெயில்ஸ், உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிறது, ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு பிளானை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுபடி நம்ம நியூ கொஷின் செட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எப்படி போக போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். சரிங்களா? நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நான் வந்து அந்த பின்னாடி இந்த அடிஷ்னல் டெஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, இதையெல்லாம் சேர்க்காம தான் இவ்வளோ கொஷின்ஸ். அதையெல்லாம் சேர்த்தா இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதுவா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் வந்து கொடுங்க. ஸோ அதே மாதிரி ஆப்பில் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜிபே பண்ணிவிட்டு எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக நம்ம ஆப்பில் போயிட்டு அந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணுன்றதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் போயிட்டு ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம். தெரியாதவங்க ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆட் பண்ணித்தரோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அட்லீஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னாலும் நீங்கள் படிக்கிறீங்கனாலும் இந்த பிளான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஓகே, உங்களால் படிக்க முடிகிற அளவுக்கு இருக்குது, நிறையா இல்லை. ஓகே, என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிற அளவுக்கு இருக்குது. நிறையா கொடுத்து உங்களை படிக்க முடியாமல் வச்சு ஐயோ நம்மளால் முடியாதோ அப்படிங்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து உங்களை படிக்க வச்சா உங்களுக்கும் கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். போக போக நீங்களும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்துடுவீங்க. ஸ்டார்டிங் தான் கஷ்டம், நான் முதல்ல சொல்லிட்டேன். ஸ்டார்டிங் அப்படிங்கிறது தான் கஷ்டம். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கலாம். நிறுத்துனீங்க அப்படின்னா மறுபடியும் பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்யும். அதனால் சொல்கிறேன், கன்சிஸ்டண்ட்டாக அப்படியே ஸ்மூத்தாக போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் பரவாயில்ல, ஒரு லெசனாக படித்தாலும் பரவாயில்ல, படிச்சுக்கிட்டே இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ரெஸ்ட் வேணுமா எடுங்க. 10 மணி நேரம் படிக்கிறவங்க சார் நான் வந்து எப்படி படிக்கிறது இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, ஒன்றா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? தொடர்ந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து படிங்க. ஒரு 30 மினிட்ஸ் படிங்க, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுங்க. ஓகே, இதே மாதிரி 30 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்து படிங்க. ஒரு 4 ஹவர்ஸ் படிச்சிட்டிங்களா, ஒரு 15 மினிட்ஸ் எடுங்க, 30 மினிட்ஸ் பிரேக் எடுங்க, அப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி படிக்கும்போது நிறைய டைம் நம்மளால் வந்து படிக்க முடியும், நிறைய நேரம். சரிங்களா? ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படிங்கிற லாங் ஹவர்ஸ் ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கிறத நம்மளால் படிக்க முடியும். சரியா? ஓகே, see you in the class and test batch. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த பிளான் பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் கொண்டு வரோம். தேங்க்யூ.